சொல்றீங்க? நம்ம யாருக்கும் ஒரு துரோகம் செய்யலையே, பின்ன நமக்கு மட்டும் ஏன் இப்படி? அப்படி சொல்லலாமா? அந்த கடவுள் நம்மை அதிக அன்பு செலுத்துகிறார். நீ அன்னை மரியாதை நினைத்து ஜெபம் செய், அவங்க உனக்கு ஆறுதலா இருப்பாங்க. ஓ சாத்தானே, உன் வேலை எங்களிடம் காட்டாதே. நீ ஆண்டவரிடம் பேசிக்கொண்டு நீ தம்புரானின் விருப்பப்படி நடந்தால் உனக்கு திருமணமான நாட்களில் நீ மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்ந்தது போல இனியும் உன்னை வாழச் செய்வேன். உன் மனைவிக்கு வேண்டியாவது நீ மனம் திரும்பு. நீ எங்களுக்கு உதவி செய்வது போல் நடித்து ஆண்டவரிடமிருந்து எங்களை பிரிக்க பார்க்கிறாயா? ஆண்டவரின் நாமத்தால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இங்கிருந்து போய்விடு. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஞானப்பூ, ஆண்டவர் எப்போதும் நம் கூடவே இருப்பார். நேரமாச்சு, சீக்கிரம் போமா. சீக்கிரம் போக சொல்லு. அவனை திருவந்தர அதிகாரிட்ட கொண்டு போகணும். அழக்கூடாது, எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். போமா, கவலைப்படாது. தினமும் ஜெபம் செய்யணும். காரியக்காரரே, 7 மண்டலங்களிலும் தண்டனை பெற்று இங்கு வந்திருக்கிறீர்கள். இனியும் வேதனைப்படாமல் தம்புரானின் கட்டளைக்கு கட்டுப்படுங்கள். இப்போ தங்களுக்கு தகுந்த மரியாதை செய்து கொட்டாரத்துக்கு அழைத்து செல்கிறேன். என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து மீதுள்ள பற்றை யாராலும் பிரிக்க முடியாது. இவன் திருந்த மாட்டான். இவனை கொண்டு சென்று மிருகாட்சி சாலையில் உள்ள குரங்குகளின் கூட்டில் அழைத்து விடுங்கள். அதிகாரி அவர்களே, குரங்கு கூட்டில் காரியக்காரனை அடைத்த பிறகும் அந்த நாட்டத்தையும் பொருட்படுத்தாமல் இயேசு இயேசு என்று உளறிக் கொண்டிருக்கிறான். இனியும் அவன் திருந்த மாட்டான். அவனை ஊர் ஊராக எருமை ஊர்வலம் கொண்டு செல்லுங்கள். அந்த நாட்டம் பிடிச்ச குரங்கு கூட்டில் அடைத்து வைத்த பிறகு இவன் திருந்தல. இனி எப்பதான் திருந்த போறானோ? அன்பு ஆண்டவரே, நான் வேதனைப்படும் நேரத்தில் என் கூடவே இருந்து என்னை தாங்கிக் கொண்டீர். இனி இந்த கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு உண்டாகும்படி என்னை உம்மிடம் கூட்டிச் சேரும். ஆமென். டேய், இன்னைக்கோட மண்டல வாசல் அதிகாரிகள் கொடுத்த தண்டனை முடிஞ்சு போச்சு. இவனை இனி எங்க கொண்டு போக சொன்னாங்க? பத்மநாபபுரத்திற்கு கொண்டு போக சொன்னாங்க. நடந்து நடந்து ரொம்ப களைப்பா இருக்கு. சற்று நேரம் ஓய்வெடுப்போம். அன்பு ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தீர். உமக்கு கோடி நன்றி. நீரையும் நாட்டு தம்புரான் மார்த்தாண்ட வர்மாவையும் அவரது அதிகாரியையும் மற்றும் கொட்டாரத்தில் பணி செய்யும் அனைவரையும் மன்னித்து ஆசீர்வதித்து ரட்சித்து அருள் புரியும். ஆமென். நீ எங்களெல்லாம் பழித்து பேசுறியா? உனக்கு வைக்கிறேன் வேட்டு. வணக்கம் தம்புரானே. காரியக்காரனுக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தும் மனம் திருந்தவில்லை. மட்டுமல்ல, அரசின் அதிகாரிகளும் பழித்து பேசுகிறார். ராமையரே, காரியக்காரனுக்கு தண்டனை மேல் தண்டனை கொடுங்கள். அவன் மனம் திருந்தி விட்டான் என்ற நல்ல செய்தியோடு என்னை வந்து பாருங்கள். உத்தரவு தம்புரானே. தளபதியாரே, நீலகண்டன் விஷயத்துல என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க? நீலகண்டனுக்கு கொடிய தண்டனை கொடுத்து அவன் மனதை மாற்ற தம்புரா எனக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்காரு. அப்ப முதல்ல என்ன செய்ய போறீங்க? நீலகண்டனை மணலிக்கு கொண்டு சென்று சுண்ணாம்பு சூளையில போட போறேன். அங்கே அவன் வெப்பம் தாங்காம உடனே மதம் மாறி விடுவான். இந்த புகையில மூச்சு திணறி ஐயோ எனக்கு அது சாக போறான். அவனை இழுத்து வெளியே போடுங்க. இவன் சாகாம எவ்வளவு தெம்பா இருக்கான். இவனை விடக்கூடாது. இவனை கொண்டு போய் திருவிதாங்கூட சிறையில் அடைங்க. தம்புரானே, காரியக்காரன் திருவிதாங்கூட சிறையில் இருப்பது நமக்கு நல்லதல்ல. அனைத்தும் அவருக்கு சாதகமாகவே இருக்கிறது. இப்படியே போனால் எல்லா மக்களும் அவன் வழியில போயிடுவாங்க. தங்கள் மரியாதையும் போய்விடும். காரியக்காரன் எங்கு சென்றாலும் மக்கள் அவனுக்கு ஆதரவு கொடுக்க காரணம் என்ன? காரியக்காரன் செல்லும் இடமெல்லாம் அற்புதம் செய்கிறான். மேற்கோடு காரணவர் நோய்வாய்ப்பட்ட போது காரியக்காரன் குணப்படுத்தினான். அதனால் அந்த குடும்பத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் சேர்ந்து விட்டார்கள். இனி அவனை அங்கு வைத்திருக்க வேண்டாம். பெருவிளக்கை கொண்டு போய் ஆராய்ச்சியார் கையில் அவனை ஒப்படையுங்கள். நடந்து நடந்து கால் வலிக்குது. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம். காவலர்களே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவீங்களா?
தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி. இவன் சும்மா இருக்க விட மாட்டான். தண்ணி தண்ணின்னு கேட்டு அந்த குட்டையில் இருக்கிற தண்ணியை எடுத்து கொண்டு கொடு. தாகம் தீரல, இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஆண்டவரே, நீரே எனக்கு தாகத்தை தந்தவர். என் தாகத்தை தீர்க்க உம்மாலே முடியும். நீர் தரும் தண்ணீர் இல்லாமல் என் தாகம் தீராது. அன்று மோயிசனுக்கு பாறையிலிருந்து தண்ணீர் கொடுத்த ஆண்டவரே, உமக்கு சித்தமானா எனக்கு தண்ணீர் தாரும், தண்ணீர் தாரும், தண்ணீர் தாரும். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. உன் புகழ் வாழ்க, வாழ்க இயேசுவே, வாழ்க, வாழ்க. இது என்ன அற்புதம்! இவன் போகும் இடமெல்லாம் அதிசயம் செய்கிறான். இவனால நமக்கு ஏதாவது ஆகுமோ? இதை குடிச்சு பாருங்க, அமிர்தம் போல இருக்கு. வாங்க குடிங்க. அவனை கொண்டு போய் மேற்கு பக்கத்தில் ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு, அதுக்கு பக்கம் பட்ட வேப்ப மரத்தில் பிடிச்சி கட்டி வைங்க. ஏய், இங்க வா. அவசரப்படாதீங்க, வாரேன். வாடி. அந்த அதிசயத்தை பாரு. பட்ட வேப்ப மரம் தளர் விட்டு இருக்கு பாரு. ஆமா, இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ஏய், என்ன சொல்லுங்க. வீட்டுக்குள்ள எவ்வளவு குளிரா இருக்கு. வெளியில அந்த ஆளு எப்படித்தான் படுத்திருக்காரு. மார்கழி மாதத்துல குளிர் இப்படித்தான் இருக்கும். சும்மா படுத்து தூங்குங்க. புண்ணியவானே, எனக்கு திருமணம் நடந்து பல வருடங்கள் ஆகிறது. இதுவரை எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. வேண்டாத தெய்வம் இல்லை. நீங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்தால் அந்த பாக்கியம் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்று முதல் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை இறைவன் அருளுவார். அந்த ஆள் ஒரு புண்ணியவாளன். நான் நம்முடைய கஷ்டத்தை சொன்னேன், அதுக்கு அவர் நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குன்னு சொன்னார். பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாரு. மிளகா கூட கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து அரைச்சு கொடுப்போம், அப்பதான் கொஞ்சம் வேதனை குறையும். காவலர்களே, ஒரு நாளும் இல்லாமல் எனக்கு எரிச்சல் அதிகமாக இருக்கிறது. இயேசுவே, பச்சரிசி சேர்த்து அரைச்ச பிறகுதான் வலி அதிகமா இருக்கும். இவர் புண்ணியவான் தான். புண்ணியவானே, உமக்கு நன்றி. தங்கள் வாக்கு பலித்து விட்டது. என் மனைவி கர்ப்பவதியாகி விட்டார். நல்லது. ஆண்டவர் நாமம் வாழ்க. ஆண்டவருடைய அருளால் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கட்டும். காவலர்களே, என் உடம்பில் இருக்கும் புண்கள் எரிச்சலாக இருக்கிறது. மிளகாய் அரைத்து தேய்க்க மறந்து விட்டீர்களா? ஏமா, கொஞ்சம் மிளகாய் அரைத்து கொண்டு வாமா. இது என்ன அதிசயமா இருக்கு! பச்சரிசிய மிளகாயில சேர்த்து அரைச்சா புண்ணு எரிச்சல் அதிகமா இருக்கும். இன்னைக்கு மிளகாய் அரைச்சி புண்ணுல தேய்க்க அவரே சொல்றாரே.
ஒண்ணுமே புரியல. அன்பு ஆண்டவரே, நீர் பாவிகளை ரட்சிக்க மனிதனாக உலகத்துக்கு வந்தீர். ஆனால் அவர்கள் உம் தலையில் முள்முடி சூடி சிலுவையிலே அறைந்தார்கள். ஆண்டவரே, உம்மை அடித்து கீழே தள்ளினார்கள். ஐயோ ஐயோ இயேசுவே. இவனுக்கு என்ன பைத்தியமா? எப்ப பார்த்தாலும் புலம்புகிறான். இவன்கிட்ட இருந்து நமக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்கும்? என்னங்க என்னங்க, சொல்லு. அந்த புண்ணியவா வெயில் மழையில ரொம்ப கஷ்டப்படுதாரு. ஒரு ஓலை குடிசை போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே. அவரு நமக்கு செஞ்ச உதவிக்கு இது கூடவா செய்ய முடியாது? புண்ணியவனோட மனைவிக்கு சொல்லி அனுப்பி அவங்க வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, கண்டிப்பா செய்வோம். தூங்கு. வணக்கம் சுவாமி. காவலர்களே, சுவாமிகளிடம் கொஞ்ச நேரம் பேச வேண்டும். பேச வேண்டாம், பார்த்து விட்டு போக சொல்லு. காவலர்களை சற்று ஓய்வெடுங்கள். அவரை நான் பார்த்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் பார்க்கவி, நன்றாக இருக்கின்றீர்களா? நான் பெருவிளைக்கு போய் அவரை பார்த்தேன். உங்களுக்கு தர ஓலை எழுதி தந்தாங்க. வெல், எப்படி இருக்கிறார்? கொஞ்சம் நல்லா இருக்காரு. ஆராய்ச்சார் அவருக்கு உதவிகள் செய்தாரு. நிறைய பேர் வந்து அவரை சந்திச்சுட்டு போறாங்க. ஓ ஜீசஸ், உமது மகனை நீரே வழி நடத்தும். என்ன அற்புதம், என்ன அற்புதம்! திருக்குடும்பம். இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தளபதியாரே, காரியக்காரரின் செயல்பாடுகள் நமக்கு சாதகமாக அமைந்துள்ளதா? இல்லை தம்புரானே, பெருவிளை காரியக்காரனுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. ஆராய்ச்சரும் காரியக்காரனை நல்லபடியாக கவனிப்பதாக செய்தி வருகிறது. அப்படியானால் காரியக்காரனை அங்கு வைத்திருக்க வேண்டாம். ரகசியமாக கழுகன் திட்டைக்கு கொண்டு சென்று அங்கே சிறையில் அடைங்கள். உண்ண உணவும் கொடுக்க வேண்டாம். அப்படியாவது திருந்துகிறானா என்று பார்ப்போம். இவனை இப்ப எங்க கொண்டு போறோம்? கழுகன் திட்டைக்கு. கலவன் திட்டைக்கு எப்படி போகணும்? ஆசாரி பள்ளம் வழியா போய் பஞ்சவான் காட்டின் பக்கத்துல தளவாய்ப்புறத்துல இருக்கு. கழுகன் திட்டைன்னா பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது குற்றவாளிகளை கழுவு மரத்துல ஏற்றி கொலை பண்ற இடம். அதுதான் அந்த பெயர். புண்ணியவானே, யாருக்கும் தெரியாமல் வந்தேன், சாப்பிடுங்க. நண்பரே, உங்கள் அன்புக்கு நன்றி. தம்புரானின் ஆணையை மீறி தாங்கள் கொண்டு வந்த உணவை நான் உண்ண விரும்பவில்லை. தயவு செய்து எடுத்து செல்லுங்கள். புண்ணியவானே, தாங்களைப் போல் ஆண்டவனுக்காக என்னால் பாடுபட முடியாது. இந்த உணவை தாங்கள் உண்டால்தான் நான் சந்தோஷம் அடைவேன். நீங்கள் கண்டிப்பாக உண்ண வேண்டும். தங்களை பார்க்க கோட்டார் பங்கு சுவாமி தொம்மசோ டி பான்சிகோ இங்கே வாரதாக சொன்னாங்க. தாங்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்க ஆண்டவனை வேண்டுகிறேன்.
சரி, யாராவது வருமுன் நான் புறப்படுகிறேன். இந்த காரியக்காரனோட பெரும் தொந்தரவா போச்சு. இவனால வீட்டையும் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் விட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. இப்படி போனா இவன் சாக போறதும் இல்ல, நாம வீடு போய் சேர போறதும் இல்ல. இதுக்கு நாம தான் ஒரு முடிவு கட்டி ஆகணும். என்ன செய்யறது? இவனுக்கு கொடுக்கிற உணவுல புண்ணியவானே, புண்ணியவானே, தங்களுக்கு உணவில் விஷம் கலந்து தர திட்டம் போட்டிருக்காங்க. இங்கிருந்தா உங்களை கொலை பண்ணிடுவாங்க. இங்கிருந்து தப்பி போங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அதற்காகவா நான் இத்தனை பாடுகள் அனுபவித்தேன்? இறைமகனின் திருவடிகளை சென்று சேரும் அந்த பொன்னாளுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். உங்களிடம் பேச முடியாது. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? சொல்லுங்க. இந்த செய்தியை எப்படியாவது வடக்கங்குளம் சுவாமி புட்டாரடிகளிடம் தெரியப்படுத்த வேண்டும். நான் பீமண்டல், மதுரை பொதுப்பணித்தளத்துக்கு தலைவராக இருக்கிறேன். ஒரு புனித திருமகனின் வேதசாட்சி வாழ்வை நேரில் காண எனக்கு பாக்கியம் செய்த கடவுளுக்கு நன்றி. இந்த விலங்குகள் வெகு விரைவில் விண்ணகத்தின் மகிமைக்கான இரத்தின கம்பளமாய் மாறும். ஏய், நேற்று கொட்டாரத்திலிருந்து ஓலை வந்ததில்ல, என்ன விஷயம்? காரியக்காரனை எங்கிருந்து இடமாற்றம் செய்ய அதிகாரிங்க உத்தரவு போட்டிருக்காங்க. இவனை ஊரெல்லாம் கொண்டு சுத்துறது நம்ம பொழப்பா போச்சு. ராஜ்யம் எல்லாம் சுற்றி சுற்றி தோளை வரைக்கும் வந்தாச்சு. இவனை இனி எங்க கொண்டு போக அதிகாரிங்க சொன்னாங்க? ஆரல்வாய்மொழி கோட்டை பக்கத்தில் இருக்கிற சிறைச்சாலைக்கு கொண்டு போக சொன்னாங்க. இவ்வளோ நாளும் இவனை இங்க வச்சு ஒரு பயனும் இல்லை. அதான் தளபதி இவனை கொண்டு போய் ஆரல்வாய்மொழி சுங்கச்சாவடி பக்கம் ஒரு பூரசபரம் நிற்குது, அதில் கொண்டு போய் கட்டி வைக்க உத்தரவிட்டிருக்கிறாரு. சரிதான், அங்கே கட்டி வச்சாதான் வியாபாரிங்க நிறைவேற வந்து பார்த்து இவன் நிலைமை நாடு பூரா பரவும். அப்போதான் நம்ம நாட்டு ஜனங்க கிறிஸ்தவ மதத்தில் சேர பயப்படுவாங்க. இவனை இன்னைக்கு ராத்திரியை கொண்டு போய் நாளைக்கு காலையில் அங்கே கட்டி வச்சிடணும். ஏய், மரியம் இல்ல மாரியக்குட்டி வேகமா போறாரு, என்ன காரணம்? காரியக்காரரை விடுதலை செய்ய காவலாளர்கிட்ட தம்பரான் கிட்ட பேச போனாரு. தம்பரான் கோவப்பட்டிருப்பாரு. காரியக்காரனும் மரியமல்லன் மாயக்குட்டியும் கொட்டாரத்தில் சேர்ந்து வேலை பார்த்தவங்க, நெருக்கமான நண்பர்களும் கூட. அதுதான் தம்பரான் கிட்ட பேச போயிருப்பாரு. காரியக்காரரை, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, இந்த மருந்த குடிங்க, நோய் தீரட்டும். உங்கள் அன்பிற்கு எனது நன்றி. என் நோயை இயேசு ஆண்டவராலே குணப்படுத்த முடியும். எல்லாம் அவர் சித்தப்படியே நடக்கட்டும். புண்ணியவானே, இந்த ஆடு மட்டும்தான் என்னோட சொத்து, அதுவும் இப்போ இறந்து போச்சு. நீர் தான் இந்த ஆட்டை காப்பாற்றணும். உமது விசுவாசம் உம்மை ரட்சிக்கும். ஆடு உயிர் பெற்று விட்டது. அதிசயம். புண்ணியவானே, நீர் கடவுளின் கிருபை உள்ளவர். அதிசயம், அதிசயம். ஆண்டவரின் நாமம் வாழ்க. சந்தோஷமாக போய் வாருங்கள். ஓ ஜீசஸ், எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது. இயேசு தலையில் முள்முடி அணிந்து சிலுவை பாடுகள் அனுபவித்தது ஞாபகம் வருகிறது. தைரியமாக இருங்கள், ஆண்டவர் உங்களிடம் இருப்பார். ஏய், நேற்று ராத்திரி துறை கூட வந்த அவங்க யாரு? அவங்க துறையின் மனைவி மார்கரெட். அந்த பையன் அவரது மகன் ஜோனஸ் டெலனாய். புதிய சுவாமி பிரான்சிஸ்கோ கிளமண்ட் தொம்மசென்னி அடிகள். நீங்கள் பேறு பெற்றவர். கடவுள் உங்களை அதிகம் அன்பு செய்கிறார். நீர்ப்படும் வேதனைகளுக்கு பிரதிபலனாக பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ச்சியாயிருப்பி.
ஏய், துரை அவசரமா போறாரு. எங்க போறாருன்னு தெரியுமா? உனக்கு விஷயமே தெரியாதா? காரியக்காரர் ஆரல்வாய் மொழியில சுங்கச்சாவடி பக்கம் நிற்கிற பூவரசு மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமாம், துரை ஆரல்வாய் மொழி படத்தளத்துக்கு வருகிற நாளெல்லாம் காரியக்காரரை போய் பார்ப்பது வழக்கம். தேவ சகாயம் பிள்ளை, எப்படி இருக்கிறீர்கள்? என்ன ஒன்றும் பேசாமல் இருக்கிறீர்கள்? உங்கள் முகம் கூட வாட்டமாக இருக்கிறது. ஆண்டவரை பார்க்கும் நேரம் எனக்கு அடுத்திருப்பது போல் தெரிகிறது. மரணம் என்னை நெருங்கி விட்டது. மிஸ்டர் பிள்ளை, நீங்கள் மனதை போட்டு குழப்ப வேண்டாம். எல்லாம் கடவுளின் சித்தப்படிதான் நடக்கும். ஜெபிப்போம், நன்றாக ஜெபிப்போம். Where are you going? சர்ச்சுக்கு போகணும். ஆரல்வாய் மொழிக்கு போனீங்களா? வாட் ப்ராப்ளம்? முகம் இப்படி இருக்கிறது. தெய்வ சகாயம் பிள்ளை, பார்த்தேன். தன்னோட மரணம் நெருங்கிவிட்டதாக சொன்னான். நான் உடனே ஒரு ஆள் அனுப்பி ஞானப்பூவை அங்கே போய் பார்க்க சொல்லணும். நீ எனக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டல. நீ என்னால் பட்ட வேதனைகளை எல்லாம் கடவுளுக்கு காணிக்கையாக கொடு. அது உனக்கு பேரின்ப வாழ்வை தரும். நீ ஒரு ராசி இல்லாதவன்னு அறிவு கட்டவங்க நினைப்பாங்க. நீ உண்மையிலே ஒரு பாக்கியவதி. மனிதனா பிறந்தா ஒரு நாள் இறக்கத்தான் செய்வாங்க. அந்த நேரம் என்னை நெருங்கி விட்டது. சந்தோஷமான நேரம். அதுக்கு பிறகு நான் ஆண்டவரோடு இருப்பேன். நீயும் ஒரு நாள் என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். எவ்வளவு சந்தோஷம்! அழிவில்லாத நிலையான சந்தோஷம். அழக்கூடாது. நான் இறந்த பிறகு நீங்க இருக்கக்கூடாது. உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. நீ வடக்கங்குளத்துக்கு போயிடு. சொந்த பந்தங்களை நினைச்சு கவலைப்படாத. நமக்கு எல்லாமே இயேசுதான். நம்ம ஜனங்களுக்கு வேண்டியும் தம்புரானுக்கு வேண்டியும் மன்றாடு. சூரியன் மறைய போகுது. சீக்கிரம் வடக்கங்குளத்துக்கு புறப்படு. கடவுள் நம்மோடு இருப்பார். கவலைப்படாது. டேய், இந்த ஆள் ஒரு புண்ணியவான் தான். எப்படி சொல்ற? நேற்று மகோதர வியாதியில் ஒரு பொண்ணை கொண்டு வந்தாங்க இல்ல, இவர் ஜெபம் பண்ணதுல அந்த நோய் அப்படியே குணமாகி போச்சு. காரியக்காரனை தீர்த்து கட்ட அதிகாரிகள் அனுமதி வாங்கியாச்சு. சிங்காரம் பிள்ளை உத்தரவு ஓலையுடன் மங்கம்மாள் சாலையில் நிற்கிறாரு. இவன் அங்க கொண்டு போக சொன்னாங்க. சரி சரி, இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம். ஏய், எழுந்துரு. தம்புரா உங்களை வேற இடத்துக்கு மாற்ற உத்தரவிட்டு இருக்காரு. சிங்காரம் பிள்ளை அங்க காத்திருப்பாரு. சீக்கிரம் போ போ போ. வாங்க, நேரம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. இவன் நம்ம எல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டிய பிறந்திருக்கான். இவன் செத்தாதான் நமக்கு நிம்மதி. நட. போற இடம் எங்கன்னு தெரியாது, அதான் இப்படி போறான். நீங்க எங்க கொண்டு போறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த நல்ல வேலைக்காகத்தான் நானும் காத்திருந்தேன். அதிகாரிங்க ரகசியமா திட்டம் போட்டது இவனுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னீங்களா? நான் சொல்லல, நீங்க சொன்னீங்களா? அதுவா இப்ப முக்கியம். சீக்கிரம் போவோம். இவன் இப்படி நடந்தா இவனை காத்தாடி மலைக்கு கொண்டு போக முடியாது. இவனை கிராத்தாடியில கட்டி தூக்கி கொண்டு போவோம்.
மங்கம்மாள் சாலை வந்தாச்சு. காற்றாடி மலைக்கு இன்னும் தூரம் இருக்கு. சீக்கிரமா நடைங்க. இனி எவ்வளவு தூரம் இருக்கு? இனி இங்கிருந்து ஒரு பர்லாங்கு தூரம் இருக்கும். எனக்கு ஜெபம் பண்ண கொஞ்சம் நேரம் வேண்டும். இதை உன் கடைசி ஆசையா நினைச்சுக்க. காவலர்களே, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். என்னை கைவிடாதையும், என்னை முழுவதும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். அன்னை மரியே, எனக்கு அருள் புரியும். ஆமென். எனது ஜெபம் முடிந்து விட்டது. இனி உங்கள் வேலையை செய்யலாம். காவலர்களே, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். தண்டனையை நிறைவேற்று. காரியக்காரரே, நீர் சாகாததை அறிந்தால் தம்புரான் எங்கள் அனைவரையும் கொன்று விடுவார். அதனால் தயவு செய்து எங்களை காப்பாற்றும். தேவசகாயம் பிள்ளையின் உடலில் 32 காயங்களின் வடுக்கள் இருந்தது. அவர் இறந்தவுடன் பாறை வெடித்து சிதறி மணியோசை கேட்டது. தேவசகாயம் பிள்ளை சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தின் அடையாளமாக அங்கு நின்ற ஆலமரத்தின் ஒரு கிளையின் நிறமும் மாறியது. இறந்த செய்தியை அறிந்த புட்டாரி சுவாமி தஞ்சைக்கு அடுத்து ஆரூரில் இருந்தார். சில நாட்களுக்கு பின் மதுரை இயேசு சபை பிரவின்சியல் சுவாமிகளின் அனுமதியுடன் கோட்டாறு புனித சவேரியார் ஆலய பீடத்திற்கு முன் 2.5 அடி வீதியும் 3.5 அடி நீளமும் உள்ள கல்லறையில் தேவசகாயம் பிள்ளையின் எலும்புக்குள் அடக்கம் செய்யப்பட்டது. அன்றைய திருவிதாங்கோடு மாநிலத்தின் மறை மாவட்டம் கொச்சியில் மராப்புழையில் இருந்தது.
மரண செய்தியை அறிந்த ஆயர் மேதகு இயேசுவின் புளோரன்ஸ் ஆண்டகை ஆயர்களுக்கே உரித்தான போந்திப்பிக்கல் திருப்பலி நிறைவேற்றியும் தத்தேயும் என்ற நன்றி கீதமும் பாடினார். கோட்டாறு பங்கு தந்தை தோமஸ் டி பொன்சேகரா இயேசு சபை சுவாமியின் தலைமையில் ஆடம்பர திருப்பலியும் நடைபெற்றது. இது மருதங்குளம் இதன் கரையில் பிள்ளையின் வீடு. இது பிள்ளை இந்துவாக இருந்தபோது வணங்கி வந்த காவு. இந்த கொடியில் உள்ள இலைகள் விசுவாசிகளுக்கு பல அற்புதங்களை செய்கிறது. இதுதான் பத்மநாபபுரம் அரண்மனை. இங்குதான் பிள்ளை காரியக்காரராக பணியாற்றினார். இது பிள்ளை பணியாற்றிய நீலகண்ட சுவாமி கோவில். மருந்து கோட்டை, மையக்கோட்டை. இது வட்டக்கோட்டை. கிபி 18ஆம் நூற்றாண்டில் செங்கற்கோட்டையாக இருந்த இதை டிலினாய் கற்கோட்டையாக மாற்றினார். இது உதயகிரி கோட்டையில் அமைந்துள்ள புனித மிக்கேல் சம்மனசு ஆலயம். இங்குதான் டிலினாய், அவரது மனைவி மார்கரெட், மகன் ஜோனஸ் டிலினாயின் கல்லறைகள் உள்ளது. இது பீரங்கிகள் செய்ய டிலினாய் பயன்படுத்திய உலை. இது குளச்சல் யுத்தத்தில் வெற்றியின் அடையாளமாக அமைக்கப்பட்ட நினைவு சின்னம். இது வடக்கன் குளம், திருக்குடும்ப தேவாலயம். இங்குதான் பிள்ளையும் மனைவியும் ஞான நீராட்டு பெற்றனர். இது பிள்ளை பயன்படுத்திய தலைப்பாகை. இது புலியூர் குறிச்சி. இங்குதான் பிள்ளை மொட்டெடுத்து நீர் அருந்தியது. இங்கே அசுத்தம் காரணமாக தண்ணீர் இந்த இடத்திலிருந்து மாறி வேறு இடத்தில் இப்போது ஊற்றெடுத்தது. இது பார்வதிபுரம், தூய தைனேசி மாதா கோவில். இங்கு மறை சாட்சியாக மரித்த தேவசகாயம் பிள்ளையின் நினைவில் கற்புரிசு உள்ளது. இது பெருவிளை. தேவசகாயம் பிள்ளை பட்ட வேப்ப மரத்தில் கட்டி வைக்கப்பட்ட இடம். மதுரை மன்னர்களின் படையெடுப்பில் இருந்து நாட்டை காக்க கடுக்கரையிலிருந்து கன்னியாகுமரி வரை 21 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இக்கோட்டையின் பக்கத்தில் தான் பிள்ளை அடைக்கப்பட்ட ஆரல்வாய்மொழி சிறை. இது பிள்ளை சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன் முட்டூன்றி ஜெபம் செய்த இடம். பிள்ளை சுட்டுக் கொல்லப்பட்ட இடம். இது பிள்ளையின் இறுதிச் ஜெபம். சுட்ட பிறகு பிள்ளையின் உடல் பாறையிலிருந்து விழுந்த இடம். இது பிள்ளையின் மரணத்தை அறிவித்த மணியடிச்சான் பாறை. நிறம் மாறிய ஆலமரம். கோட்டாறு புனித சவேரியார் ஆலயத்தினுள் பிள்ளையின் கல்லறை. பிள்ளை இறந்த பின் 14 ஆண்டுகள் வடக்கன் குளத்தில் வாழ்ந்த ஞானப்பூ தன் காலம் கழித்து இக்கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்.